அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியலட்சுமி அவங்க அட்வான்ஸ் கொடுத்தது போக மீதி இருக்கிற பேலன்ஸ் அமௌண்ட்டையும் அந்த மாசத்துக்கான வாடகையும் செட்டில் பண்ணிடுறாங்க. செட்டில் பண்ணிட்டு என்ன பண்ணா சார் அங்க வந்து இன்னைக்கே பெயிண்டிங் வேலை ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கும், உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க ஓனர் வந்து நீங்க என்னவோ பண்ணிக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே செல்வி வந்து அக்கா என்னக்கா உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் எதிர்த்து ஒரு முடிவோடு தான் நீ களத்துல இறங்கி இருக்கிற, அதுவும் தடபுடல இன்னைக்கே வேலையை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்றியக்கா அப்படின்னு சொல்றாங்க. உடனே பெயிண்டர் வந்து வந்துறாரு. பெயிண்டர் வந்ததுமே அவர் வந்து ஒரு பட்ஜெட்லாம் போட்டு பார்க்குறாங்க. போட்டு பார்த்து இந்த ரூமுக்கு பெயிண்ட் அடிக்க வந்து 30,000 ஆயிடும், ஏன்னா சுரண்டணும், அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிக்கணும், டபுள் கோட்டிங் பார்க்குற வேலை இருக்கு, ஆளுங்க வருவாங்க, எல்லாருக்கும் கணக்கு போட்டு பார்த்து தான் நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, பாக்கியம் வந்து நீங்க ரொம்ப அதிகமா சொல்றீங்க, நீங்க யாரும் ஒர்க்கர்ஸை கூட வச்சுக்க வேணா, நாங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் வந்து சொல்றாங்க. சொன்னதோடு மட்டும் இல்லாம உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் என்னங்கிறத லிஸ்ட் கொடுங்க, நாங்களே வாங்கிட்டு வந்து கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் வந்து அவர்கிட்ட சொல்றாங்க. அவர் ஒரு பக்கம் என்னமா இவ்வளவு கஞ்சம் பண்றீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் ஏற்கனவே தாராளமா பண்ணிட்டு இருந்தேன், என்னோட சுச்சுவேஷன் கொஞ்சம் சரியில்லை, அதனாலதான் நான் கம்மியா செலவு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு மெட்டீரியல் எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டுல என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரி வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கோபி கிட்ட, கோபி அவ வந்து நாங்க யாரு என்ன சொல்லியும் கேட்கல, இன்னைக்கு எப்படி கண்டிப்பா டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்ததை வாங்கிட்டு வந்துருவான்னு தான் நினைக்கிறேன், அதுக்காக தான் போயிருக்கா, வாங்கிட்டு வராலோ இல்ல வாங்கினவன் வந்து இதுதான் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காம பாக்கியாவை ஏமாத்தி அனுப்ப போறானோ தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, கரெக்டா நம்ம கோபி என்ன பண்ற, அம்மா விடுங்கம்மா எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், நான் வந்து பாக்கியா கிட்ட பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி வந்து சொல்றாரு. சொல்லிட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவர் வழக்கம் போல கிளம்புற மாதிரி பாக்கியோட ரெஸ்டாரண்ட் எங்க இருக்கு அப்படிங்கறத வந்து அந்த வழியா வராரு. வரும்போது நம்ம பாக்கியா வந்து ரொம்ப தீவிரமா பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறத எல்லாத்தையும் பாக்குறாரு. பார்த்து நம்ம கோபி வந்து மனசடைஞ்சு போயிடாரு. உண்மையிலே ஏன்னா பாக்கியா மேல உண்மையிலேயே ரொம்ப கேரிங்காவும் இருக்க மாறி இருக்காரு நம்ம கோபி. என்னதான் ஒரு கேரிங்கா இருந்தாலும் அவர் பண்ண பிரச்சனையால தான் நம்ம பாக்கியாவுக்கு இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குன்னே சொல்லலாம். ஆரம்பத்துல பாக்கியாவை சந்தோஷமா பார்த்திருந்தா பாக்கியோட நிலைமையே வேற மாதிரி இருந்திருக்கும். அவ ஒன்னுத்துக்கு லாக்கி இல்லாதவன் சொல்லி பாக்கியா இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இதெல்லாம் பார்த்துட்டு மனசறிஞ்சு போய் கோபி என்ன பண்ண நேராக வீட்டுக்கு போறாரு. வீட்டில் போய் உட்காந்து ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காங்க. யோசிக்கிறதோட மட்டும் இல்லாம நம்ம பாக்கியாவும் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டு வீட்டில் போயிட்டு உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஈஸ்வரி வந்து ஏ பாக்கியா நில்லு, எங்க போயிட்டு வர, போய் அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா இல்லை உனக்கு நாமம் போட்டானா அவன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அத்தை நான் ஒன்றும் அட்வான்ஸ் வாங்குறதுக்காக போல, நான் வந்து அந்த ஹோட்டலில் ரன் பண்ண போகிறேன், நான் அட்வான்ஸ் எல்லாமே பே பண்ணியாச்சு, பே பண்ணது மட்டும் இல்லாமல் வர வெள்ளிக்கிழமை நாள் ரொம்ப நல்லா இருக்கு, அன்னைக்கு தான் அந்த ஹோட்டலை வந்து நான் திறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்லிட்டு உங்கள் எல்லாரையும் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், யாருமே எனக்கு இந்த விஷயத்துக்கு தடை பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி என்ன பண்ணனா எழில் செழியன் வீட்டில் இருக்கிற எல்லாருமே கூப்பிட்டு வச்சு உங்கள் அம்மா பண்ணியிருக்கிற காரியத்தை பாருங்கள், நம்ம எவ்வளோ சொல்லியும் கேட்காம போய் அட்வான்ஸை முழுசாக கொடுத்துட்டு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி சொல்கிறாங்க. உடனே பாக்கியா வந்து எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க, யாருமே தயவு செஞ்சு தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்கன்னு நான் எதையுமே பண்ண போகிறதில்ல, எனக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் இதில் எந்த விதத்துலேயும் கௌரவ குறைச்சலாம் நினைக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா சொல்ல, உடனே செழியன் ஈஸ்வரியெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சம்மந்தி வீட்டார் இனியா வீட்டில் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் செழியன் ஒரு பக்கம் ஜெனியோட அப்பா அம்மா தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பாக்கியா வந்து யாரை பற்றி நான் கவலைப்படல, இது எனக்கு கௌரவ குறைச்சலாகவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வேலையெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்து முடிச்சுட்டு வந்து வீட்டில் உட்காந்து சாப்பிட்றாங்க. அந்த டைமில் நம்ம எழில் வராரு. எழில் வந்து பேசுகிறாங்க, அம்மா என்னம்மா உனக்கு எதிராக நான் நிற்கிறேன்னு நீ நினச்சி வருத்தப்படாத, நீ உன்னை பிஸ்னஸ் செய்ய வேண்டாம், வேலைக்கு போக வேண்டாம்னு நான் சொல்லலை, ஆனால் கொஞ்சம் பெருசாக இந்த பிஸ்னஸ் பண்ணால் நல்லாயிருக்குன்னு தாம்மா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் சொல்கிறாங்க. பாக்கியா வந்து போதும் எழில், எல்லாரும் இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில்கிட்ட சொல்கிறாங்க. இதோட மட்டும் இல்லாமல் அடுத்து கண்டிப்பாக நம்ம எழில் பாக்கியாவுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.